ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் எ லாங் டைம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த கோவில் போனால் கண்டிப்பாக 48 நாளுக்குள்ளே திருமணம் நல்ல செய்தி உண்டு நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த வீடியோவோட கடைசியில் ஒரு 3 மந்திரம் கொடுத்துருக்கேன். அந்த 3 மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது 48 நாட்கள் ஒரு மண்டலம் நம்ம சொல்லி வர்றப்ப திருமணம் நிச்சயம் கைகூடும். என்ன கோவில் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா திருவிழிமிழலை. இது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. மாப்பிள்ளை சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. பாடல் பெற்ற ஸ்தலம், அதாவது 61வது பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் அவங்களால் பாடல் பெற்ற ஒரு சிறப்பான ஸ்தலம். அங்கே ஏப்ரல் 29ஆம் தேதி நடந்த சாமியோட திருக்கல்யாண உற்சவம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கோவிலுக்கு போனாலே திருமணம் நிச்சயமாக மாட்டேங்கிறப்ப அவங்களோட திருக்கல்யாணத்தை நம்ம பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். நீங்களும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதாவது நாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறத விட கடவுள் நினைத்தால் மட்டும்தான் நம்ம அங்கே செல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நான் அந்த கோவிலுக்கு போகலை. என்னோடய தோழியை போனாங்க. அவங்க தரிசனம் பண்ணி வீடியோஸ் எல்லாம் எடுத்து எனக்கு கொடுத்து அப்புறம் நான் பார்த்துட்டு சரி வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். ரொம்ப ஒரு அருமையாக எல்லா அலங்காரம் அபிஷேகம்லாம் பண்ணி இப்போ சாமிக்கு துண்டு சாத்திட்டாங்க. திருக்கல்யாணம் நடக்க போகுது. பாருங்கள், அர்ச்சகர் கையில் திருமாங்கல்யம் வச்சுருக்காரு. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தருணம். சாமிக்கு துண்டு போட்டு அம்பாளுக்கு பட்டாடை நல்லா பாருங்கள், ஒரு பிங்க் கலரில் குங்கும கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு பட்டாடை ஆச்சு. இப்போ மாங்கல்யம் கட்ட போகிறாங்க. திருமாங்கல்யம் கட்டியாச்சு. ரொம்ப ஒரு விசேஷமான ஸ்தலம் இது. காண கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நேரில் பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் இது எங்கே இருக்குது அப்படின்னா, கும்பகோணத்துலேருந்து நம்ம பூந்தோட்டம் அருகில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திருக்கல்யாணம் முடிஞ்சு சாமிக்கு தீபாராதனை ஆகுது. நம்ம நேரில் போயிருந்தால் கூட இந்த அளவு பார்க்க முடியுமான்னு தெரியல. நவீன தொழில்நுட்பத்தினால நம்ம எங்கே இருக்க விஷயங்களையே கூட நமக்கு கரெக்டாக தெளிவாக பார்க்க முடியுது. அதை நல்ல வழியில் பயன்படுத்திக்கணும். நம்ம இந்த மந்திரங்களை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது 48 நாட்கள் உச்சரிக்கணும். உச்சரிச்சிங்கன்னா கண்டிப்பாக நினைத்தது கைகூடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.